கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சமாதானமாயிருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வாழ்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். 1 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் முழுவதும் ஜெபித்து ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் ஒரு அநீதி காணப்படுகிறதை நானும் பார்க்கத்தான் செய்கிறேன். என்ன அநீதி தேவ பிள்ளைகளுக்குள் காணப்படுகிறது என்றால், அவர்கள் அறிந்து செய்கிறார்களா அறியாமல் செய்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் கிட்டத்தட்ட 99% கிறிஸ்தவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். தெரிந்து செய்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன், ஏனென்றால் அவர்கள் இரத்தத்தில் ஊறினதாக இந்த அனிச்சை செயல் என்று சொல்லுவார்கள் தெரியுமா? நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மூளை உறங்கும், முகுலம் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள். அதே போல அவர்களை அறியாமலே வாயை திறந்தால் 2 பேர் உட்கார்ந்து பேசுகிற இடத்துல 3வது நபரை குற்றவாளியாக தீர்க்கிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை குறித்து பேசாத விசுவாசிகள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள். ஆகவேதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இங்க தேவனுடைய வசனம் ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லுது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல முடியாது. அப்ப கவனித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 நண்பர்கள் சேர்ந்து பேசி கொண்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர், உனக்கு அந்த நண்பனை தெரியுமா, நம்ம கூட பள்ளிக்கூடத்தில் படிச்சானே, இப்போ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருவர் விசாரிக்கிறாருன்னு வைங்களேன். அப்படி விசாரிக்கும் பொழுது மற்ற நண்பருக்கு அவர் விசாரிக்கிற நண்பரை குறித்து தெரியும் என்று சொன்னால் எத்தனை பேர் அந்த நபரை குறித்து நல்லதாக சொல்லுவார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். கடந்த நாட்களில் என்னிடத்திலேயே தூர பட்டணத்திலிருந்து ஒரு மனிதர் ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சக ஊழியக்காரனை குறித்து விசாரிக்கிறார். இப்பொழுது அந்த தம்பி எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்காரா, நல்லா ஊழியம் செய்கிறாரா அப்படின்னு கேட்குறார். அப்போ நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவோமே, அந்த காரியத்தை பேச வேண்டாம் அப்படின்னேன். அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்கு திடீர்னு பேச வேண்டான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த நபர் தானே அப்படின்னார். நான் சொன்னேன், தெரிந்த நபர் தான், ஆனால் இப்பொழுது அவரை குறித்து நல்ல விதமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணலை, வாழலை, அதனால் விட்டுருவோம் அப்படின்னேன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், போங்க, உங்ககிட்ட பேசினாலும் இப்படி தான் சொல்லுவீங்களான்னார். நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். என் மனசாட்சி என்ன சொல்லுது, நல்லவனை கெட்டவன்னு சொல்லக்கூடாது, கெட்டவனை நல்லவனு சொல்லக்கூடாது. அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறதுனால என்னிடத்துல விசாரிக்கிற அந்த நபரை குறித்து நல்லதா என்னால் சாட்சி கொடுக்க முடியலை. அதே நேரத்தில் அவரை குறித்து தீதாக பேசுறதுக்கும் விரும்பலை. அதனால நானே என்ன சொல்கிறேன், அவரை குறித்து பேச வேண்டாம், விட்டுருவோம். இப்போ நாங்கள் பேசி முடிச்சுட்டு அமர்ந்திருக்கும்போது என் மனசாட்சியே திரும்ப சொல்லுது, எப்பா எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்ட 2 குணம் நல்ல குணம் இல்லாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசாட்சி கேட்டுச்சு. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆமாம், அந்த மனிதனிடத்தில் நல்ல குணம் ஒரு 2-3 கேரக்டர் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அப்போது என் மனசாட்சி சொல்லி அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் நீ சொல்லலாமே. உடனே என்னுடைய இன்னொரு மனசாட்சி சொல்லுது, அவன்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் சொன்னால் கெட்ட குணம் 15 இருக்குப்பா, அப்போ அவனை நல்லவனாகவே பார்த்துருவாங்க. ஆனால் திடீர்னு அவன் தன்னுடைய கெட்ட சுபாவத்தை வெளிப்படுத்திட்டினா நான் குற்றவாளியாக போயிடக்கூடாது அப்படின்னு இன்னொரு மனசாட்சி சொல்லுது. இப்போ யோசித்து பாருங்க, 3வது நபரை குறித்து நம்ம பேசணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எல்லாரும் நம்மை உத்தமர்களாய் நினைத்து கொண்டு தான் பேசுகிறோம், மற்றவர்கள் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். இப்போ யோசித்து பாருங்க, நம்மிடத்தில் பழகிற மற்றவர்கள் நம்மை குறித்து அவர்களுக்குள்ள பேசிக்கொள்ளும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற நல்லதும் அவங்களுக்கு தெரியும், நம்மிடத்தில் இருக்கிற கெட்டதும் அவங்களுக்கு தெரியும். அப்பொழுது அவர்கள் நாம் பேசினபடியே நம்மை பேசுவார்கள் என்று சொன்னால் அது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? யோசித்து பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைமை எவ்வளவு இக்கட்டில் இருக்குங்கிறத யோசித்து பாருங்க. ஆனாலும்
தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காதே. ஐயா, வேதத்தில் ஒரு வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனிதன் ஒருத்தனும் நீதிமான் இல்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனிதன் ஒருத்தனும் நீதிமான் இல்லை. இன்னும் பிரசங்கி அழகா சொல்றாரு, பாவம் செய்யாத மனிதன் என்று எவனும் இல்லையே. அதாவது ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் என்று சொல்லி எவனும் இல்லையேன்னு பிரசங்கி சொல்றார். அப்ப கவனிங்க, இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பெஸ்ட் அப்படின்னு வேணா நம்மளை சொல்லலாம். அப்படியானால் கவனித்து பாருங்க, நமது கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாமே தேவனுடைய வார்த்தையே குற்றம் செய்யாத மனிதனே இல்லை என்று சொல்லும் பொழுது நம்ம யாரை கரம் நீட்டி இவருதான் ஐயா பரிசுத்தவான், இவருதான் ஐயா உத்தமன் அப்படின்னு நம்ம யாரை சொல்ல முடியும்? யாரையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் தேவனுடைய வசனம் சொல்லுது, நீ யாரையும் குற்றவாளியும் தீர்க்காத. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவரையும் குற்றப்படுத்த கூடாது என்பதே நமக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை. கடந்த நாட்களில் நான் நேசரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆண்டு வேலை என்ன ஒரு தாயார் வழிமறிச்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஜோமனிக்கு ஐயா, கத்தாரில் இருக்காங்க ஐயா, ஒரே குண்டா போடுறாங்க ஐயா அப்படின்னு ஒன்று. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நான்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ண மாட்டேன்னே. உடனே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்போது நான் சொன்னேன், ஏம்மா ஜோம் பண்ணாமல் இருப்போம்மாம்மா, என் தம்பிமாரும் அங்கே தான் இருக்காங்க. ஜெபிக்காமல் இருப்போம்மாம்மா, ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு வேண்டியவர்கள் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த தாயார் அப்படி கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் சொன்னேன், அழாதீங்க, கர்த்தர் ஒரு தீமை வர விட மாட்டார் அப்படின்னு. நான் அதுக்கு சொல்லலையா. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் மகளை கெட்டி கொடுத்த இடத்துல அவங்க மாமியார் என்னென்ன கொடுமையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அவள் சர்ச்சில் முன்னாடி இருக்கா ஐயா, அவள் தான் சர்ச்சில் ஜோம் பண்ணுறா ஐயா, அவள் தான் காணிக்கெடுக்கா ஐயா, சர்ச்சில் ஐயர்வாலும் இருந்தாலும் சரி, சபை ஊழியர்னாலும் அந்த அம்மாட்ட போங்க, அந்த அம்மாட்ட போங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கியிருக்கா ஐயா. ஆனால் வீட்டுக்குள்ளே மருமகட்ட அன்பா இல்லை, சோறு கொடுக்க மாட்டிக்கா ஐயா அப்படின்னாங்க. கடைசியில் இப்போ யோசித்து பாருங்க, அந்த அம்மாவை குறித்து அவங்க பேசின வார்த்தை ஒரு செகண்டில் நம்ம ஒரு நபரை இவங்க சூப்பர் ஆளு நினச்சி வச்சுருக்கோமா, அந்த இமேஜினை கொலாப்ஸ் பண்ணிடுது. இப்படிப்பட்ட ஆளா? அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் பாவியாகவே பார்க்கும், அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆகாதவராகவே பார்க்கும். அதுக்கு பிறகு நம்ம அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அற்பமாக பார்க்குறோம். இப்போ யோசித்து பாருங்க, இப்போ தேவனுடைய வசனம் அதான் சொல்லுது, நீ யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காதே. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை குற்றவாளின்னு தீர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த நபரை எல்லாரும் அவர்களுடைய குற்றவாளிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்களோ ஒழிய நல்லவங்களா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து வாழணும், தேவனுடைய கற்பனையை கை கொண்டு வாழணுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட நியதி. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ என் பிள்ளை, நீ யாரையும் குற்றப்படுத்தாத. அப்போ நல்ல கவனிங்க, நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருந்துட்டு போகிறான், கெட்டவனாக இருந்தால் கெட்டவனாக இருந்துட்டு போகிறான். இவர் தான் நல்லவர்னு சிலரை சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லணும்? வேண்டாம், நல்ல மனுஷன்யா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல மனுஷன், அதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லிட்டு விட்டுடலாம். ஐயா அவர் கெட்ட மனுஷன்னு நமக்கு தெரியல, அவர் கொஞ்சம் யார்ட்டையும் பேசுவாரோ பேச மாட்டாரோ, நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ கவனித்து பாருங்க, தேவனுக்கு பயந்து வாழுகிறது தேவ பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடினால் மூணாவது நபரை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். யாரையும் என்ன பண்ண வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒருவனாகிலும் ஒரு பாவமும் செய்யாதவனாய் இருக்கவில்லை என்று வேதமே சொல்லுகிறது. நம்மை காத்துக்கொள்ளுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரம் உமது பிள்ளைகளோடு இருக்கட்டும். எவர்களெல்லாம் மற்றவர்களை குறித்து தீதாய் பேசுகிறார்களோ அவர்கள் வாய்க்கு காவல் வைப்பீராக. அவர்கள் நாவு பொல்லாப்பானதை பேசாதபடி காத்துக்கொள்ளுவீராக. உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கை கொண்டு வாழும்படி அவர்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இதுவரைக்கும் நான் உத்தமனாய் வாழவில்லை என்று சொல்லுகிற அங்கலாய்க்கிற உமது பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் உத்தமர்களாய் உமக்கு பயந்து வாழத்தக்கதான கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.